பஹல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதல் நாடெங்கும் கோபமும் சோகமும் கலர்ந்த உணர்ச்சி பெருக்கள் நம்ம எல்லாரையுமே தள்ளி இருக்குன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த தாக்குதலோட எதிரொலி காஷ்மீர் பள்ளத்தாக்குல மட்டும் இல்ல, அங்க எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலையும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இந்த விவகாரத்தில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தீவிரவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கையை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறது இந்திய ராணுவம், இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பஹல்காம் தாக்குதல் எதிரொலி, இது தொடர்பாக இந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள், அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்க, அடைக்கலம் கொடுத்தவங்கன்னு ஒரு 14 பேர் கொண்ட பட்டியலை ராணுவம் தயார்படுத்தியிருக்கு. அந்த 14 தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது களத்தில் இந்திய ராணுவம் இறங்கியிருக்கு. முதற்கட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல காஷ்மீர்ல புல்டோசர் இறக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச மாநிலங்களில் பார்த்துட்டு இருந்த புல்டோசர் இப்போ காஷ்மீர்லயும் களமிறக்கப்பட்டிருக்கு. பட்டியலிடப்பட்ட 7 தீவிரவாதிகள் 14 தீவிரவாதிகளில் 7 தீவிரவாதிகளோட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வாமா, த்ரல், ஷோபியான் இந்த மாதிரி நகர்களில் வசிக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீவிரவாதிகளுடைய குடும்பத்தினர் இத்தனை நாள் இந்தியாவில் அவங்க பாதுகாப்பாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் இந்த குடும்ப உறுப்பினர் பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட வீடு ஏன் இடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு பேசுகிற காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் the list is going to continue சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த தீவிரவாதிகள் சம்பந்தமான அத்தனை பேருடைய வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட இருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றன அப்படின்றத ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கு. பஹல்காம் விவகாரம் எதிரொலியா டிஆர்எஃப் பல்ட்டி அடிச்சிருக்கு. இந்த டிஆர்எஃப்ன்ற அமைப்பு தான் அன்னைக்கு தாக்குதல் நடந்த அன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு இருமாப்போட பெருமை பேசினாங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க யாரு என்னன்ட்டு அப்ப நம்ம செய்திகள்லையும் பார்த்துட்டு இருந்தோம். லஷ்கரே தொய்பாவுடைய ஒரு ப்ராக்சி அமைப்பு, சோஷியல் மீடியாலேயே பிரதானமாக செயல்பட்டு இருந்த அமைப்பு, சிறிய தாக்குதல் நடத்திட்டு இருந்த இந்த டிஆர்எஃப் அமைப்பு தான் இவ்வளவு பெரிய தாக்குதலை நாங்க நடத்தணும் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனா இந்த 3 நாள்ல என்ன நடந்துச்சோ தெரியல. இன்னைக்கு திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு பல்ட்டி அடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடிகிறது. சோ டிஆர்எஃப் அடித்த இந்த பல்ட்டிக்கான காரணம் என்ன, அவங்க வேற என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு அவங்களோட அறிக்கையை பார்க்கும்போது, எங்களுடைய டிஜிட்டல் தளத்தில் ஊடுருவப்பட்டிருக்கிறது, அதில் ஊடுருவி இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு பொய்யா அதில் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு காரணமும் இந்தியா தான், இந்தியா மேலேயே அவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க. இதற்கு முன்னாடி டிஆர்எஃப் சின்ன தாக்குதல் நடத்தி சில பல கொலைகளை செஞ்ச ஒரு குழு தான். அப்படி இருக்கும்போது இந்த 3 நாட்கள்ல திடீர்னு மனசு மாறி இதற்கு பின்னாடி ஒரு யூட்டன் போட்டது மட்டும் இல்லாம இந்தியா மேலேயே பழி போடுற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதே வேலையை தான் பாகிஸ்தானும் பண்ணுச்சு. பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸும் இது இந்தியாவே நடத்தின ஒரு தாக்குதல் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய இந்த கருத்து ஒத்து போறது இங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே குட்டில மாட்டினவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ பெரும்பான்மையா பரவிட்டு இருக்கு. ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அந்த அமைப்பிற்கு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறதா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வலுவாக எதிரொலிக்கிறது. ஸோ இந்த நிலையில பாகிஸ்தான் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இரட்டை வேடம் போடுகிறதா பாகிஸ்தான் என்ற ஒரு கேள்விதான் பிரதானமா இருக்கு. முதல்ல இந்த தாக்குதலை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவே தாக்குதல் நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச அளவிலான நடுநிலையான நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதுக்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு தரும்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸும் சொல்லியிருக்காரு. ஷபாஸ் ஷெரீப் மட்டும் இல்ல, அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இதே தான் சொல்லியிருக்காரு, நடுநிலையான விசாரணை தேவைன்னு. சர்வதேச உதவியை இந்த விவகாரத்தில் நாடுறாங்க. அப்போ உங்களுக்கு நிலைமையுடைய தீவிரம் புரிய ஆரம்பிச்சிருக்கிறதா அப்படின்றது தான் இந்தியா தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இந்த நிலையில பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடைய குடும்பத்தினர் பாகிஸ்தானை விட்டு வெளியேற்றப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு அவங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ தற்போதைய சூழல்ல பாகிஸ்தானுடைய மாறி மாறி வரக்கூடிய நிலைப்பாடுகள், இந்த விவகாரத்தில் அவங்களுடைய இடம்தான் என்ன, அவங்களோட உண்மையான நிலைப்பாடு தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியாவில இருந்து மட்டும் இல்ல, சர்வதேச ஊடகங்களையும் பலமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா மாறி இருக்கு. தற்போது இதுக்கு பொறுப்பு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு டிஆர்எஃப் வந்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானும் பின்வாங்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த வேட்டை தொடருமா, ராணுவத்துடைய வேட்டை, இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.